உண்ணலும் உனதே உயர்த்தலும் உனதே உடலுயிர் மனம் எல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே. இன்னைக்கு அன்பு என்னால் என்ன அதை பற்றி பார்ப்போம். அன்பு என்னால் என்ன? அன்பு என்றால் அன்பு யாரிடம் உள்ளதோ அங்கு அவரிடம் பயம் இருக்காது, அவரிடம் எதிர்பார்ப்பு இருக்காது, அவரிடம் தியாகம் ஒன்றுதான் இருக்கும். இந்த தியாகம் யாரிடத்தில் உள்ளதோ அவர்களுக்குத்தான் அன்பு தர முடியும். உதாரணமாக, நாம எல்லோருமே குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாலும் இறை பூஜை பண்ணும் பொழுது கூட நாம எதிர்பார்ப்பை வைத்துத்தான் ஒவ்வொரு செயலும் செய்கின்றோம். ஆனால் மகான்கள் யாரை கேட்டாலும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள், அன்பு காட்டுங்கள், அன்பா பேசுங்கள், அன்பா பழகுங்கள் என்றுதான் இவர்கள் அனைவரும் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அன்பு என்றால் எதிர்பார்ப்பு இல்லாமல் யார் யாரிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களைத்தான் அன்பு காட்டக்கூடியவர்கள் என்று ஞானிகளும் சாஸ்திரங்களும் கூறுகின்றன. எதிர்பார்ப்பு என்பது இல்லாமல் வாழக்கூடிய அந்த நிலை ரொம்ப கஷ்டமான நிலை. எந்த ஒரு செயலிலும் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு இருக்கின்றது. எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய காரணத்திலே நமக்கு அன்பு என்று நாம் முழுமையாக சொல்ல முடியாது. அப்போ யாராவது இந்த உலகத்திலே அப்படி அன்பு காட்டுகின்றார்களா என்று கேட்டால் ஆம். சின்ன குழந்தையிடம் அந்த தாயாரானது அன்பு காட்டுகின்றாள். எப்படி என்றால், சின்ன குழந்தை அது எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் மீது கோபப்படுவதில்லை, வருத்தப்படுவதில்லை, துன்பப்படுவதில்லை. அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயலை பார்த்து அந்த தாயார் அழவில்லை, ஆனந்தப்படுகின்றார்கள். அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவிலே மண்ணை அள்ளி போட்டாலும் கல்லை அள்ளி போட்டாலும் அந்த தாயானவள் அந்த குழந்தை மீது அன்பு வைத்திருக்கின்றாள். அந்த அன்பு வைத்திருக்க காரணத்தினாலே அந்த தாயார் அங்கே இந்த குழந்தை இப்படிதான் நம்மிடத்தில் பழகிவிடும் என்ற எதிர்பார்ப்பில்லை. ஒன்று. இரண்டாவது, அந்த குழந்தையிலிருந்து பயம் கிடையாது. இப்படி அன்பு யாரிடத்தில் நாம் வைத்திருக்கின்றோமோ அவர்களிடம் நமக்கு பயம் இருக்காது, எதிர்பார்ப்பும் இருக்காது என்பதுதான் உண்மை. ஆனால் நம்மை பொறுத்தவரையில் அந்த மாதிரி ஒன்றும் அன்பை நாம் வைத்து வாழவில்லை. அன்பு நமக்கு தேவை. நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோமோ என்று கேட்டால் ஒரு பொழுதும் நாம் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தவில்லை. இன்னைக்கு ஒரு கோழியை வளர்த்தினால் கூட அது நாம சொல்லுதபடி வாழணும் என்னுள்ள எதிர்பார்ப்பு இருக்கு. யாரும் கோழி எப்படியாவது போகட்டும், பசு மாடு எப்படியாவது போகட்டும் என்ற எண்ணத்துடன் வளர்த்தவில்லை. எல்லோரும் கோழி வளர்த்தக்கூடியவர்கள் கூட வித்தால் காசு கிடைக்கும், முட்டை கிடைக்கும், கோழியினுடைய காட்டம் உரமாக மாறும், பலமாக மாறும் என்ற எதிர்பார்ப்போடு தான் வளர்த்துகின்றார்கள். ஆக நாம் அன்பை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம கூட பழகக்கூடியவர்களிடம் பழகிக்கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையைத்தான் அன்பாக வாழக்கூடியவர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. அப்படி வாழ முடியுமா என்பதற்காக பல உதாரணங்கள் உண்டு. அது தாயும் குழந்தையும். அந்த மாதிரி வாழ்ந்தால் துன்பம் அல்லவா என்று கேட்டால் மகிழ்ச்சியே 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 என்று ஒரு குழந்தை தாயை வைத்து
அறிய முடிகின்றது. ஹரி ஓம் தஸ்ஸத்.